ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கவி. வெல்கம் டு கவிதனா மீடியா. ரொம்ப நாள் ஆச்சுங்க. நான் வந்துட்டு கொஞ்சம் பிஸியாக இருந்துட்டேன். ஊருக்கு போயிட்டு கொஞ்சம் திருவிழா அப்படி இப்படின்னு கொஞ்சம் ஜாலியாக இருந்ததுனால என்னால் கொஞ்சம் வீடியோ அப்லோட் பண்ண முடியல. மறுபடியும் ஊருக்கு போயிட்டு ரிட்டன் வந்தாச்சு. அதனால் உங்களுக்காக மறுபடியும் ஒரு சூப்பரான ஒரு ஹேர் ஸ்டைலோட இன்றைக்கி வந்திருக்கேன். இந்த ஹேர் ஸ்டைல் ரொம்ப சிம்பிளாகவும் காலேஜ் கோயிங் கேர்ள்ஸுக்கு, அதுக்கப்புறம் ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு இது மாதிரி இருக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோவை ஃபுல்லாக பார்க்கலாம். இந்த ஹேர் ஸ்டைல் செய்கிறதுக்கு ரொம்ப நேரம் டைம் எடுக்காது. ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக சீக்கிரம் செஞ்சிடலாம். சரி வாங்கங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஹேர் ஸ்டைல் செய்கிறதுக்கு நான் வந்துட்டு தலையில் இருக்கிற சிக்கெல்லாம் நல்லா கோம் பண்ணி சிக்கெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ஹேர் ஸ்டைல் செய்ய ஸ்டார்ட் பண்ணுறேன். எப்பயுமே ஒரு குட்டி டிப்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. ஒரே மாதிரி இப்போ சென்ட்ரு வாங்க எடுத்திங்கன்னா, நேர் பார்ட்டிஷன் எடுத்திங்கன்னா அதே மாதிரி டெய்லியும் வாங்கிக்கிட்டே இருக்கக்கூடாது. அன்னன்னைக்கு இப்போ ஒரு 2 நாள் ஒரு மாதிரி வாங்குறீங்கன்னா அடுத்தது வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வேறு சைடு வாங்க எடுத்து முடியை ஹேர் ஸ்டைல் பண்ணுங்கள். ஒரே மாதிரி முறுக்கி இல்லைன்னா ஒரே சைடில் முடி ஒரே மாதிரி போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா அந்த இடத்துல வந்துட்டு இருக்கிற முடி ஃபுல்லாக நம்ம சன்லைட் பட்டுக்கிட்டே இருக்கும் இல்லைங்களா, ஒரே மாதிரி இருக்கிறதுனால அந்த இடத்துல இருக்கிற முடி ஃபுல்லாக ஹேர் ஃபால் ஆக ஸ்டார்ட் ஆகும். கொஞ்சம் கேப் விட ஆரம்பிக்கும். நீங்கள் மாற்றி ஹேர் ஸ்டைல் பண்ணும்போதுட்டு அது வந்துட்டு அந்த ஹேர் ஃபால் வந்து கொஞ்சம் இதாகும். அதனால் இன்றைக்கி வந்து நான் சென்டர் பார்ட்டிஷன் எடுக்காமல் சைட் பார்ட்டிஷன் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு ஃபுல்லாக காது வரைக்கும் எடுக்காமல் பாதி வரைக்கும் முடி இருக்கிற அந்த ஐப்ரோ வரைக்கும் இருக்கும் இல்லைங்களா, அவ்வளோ தூரத்துக்கு முடி எடுத்து லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணி தூக்கி விட்டு பின்னாடி கிளிப்பு வச்சு சுற்றி கொண்டு போய் கிளிப் வச்சு செக்யூர் பண்ணிடுறேன். அது வந்துட்டு கீழ் வரைக்கும் இல்லாமல் சும்மா மேலேயே வைக்கிற மாதிரி இருக்கும். பாதி மட்டும் மேல் சைடு மட்டும் இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு 2 சைடு அதே மாதிரி சேம். இந்த பக்கமும் கொஞ்சம் முடி எடுத்துகிட்டு ஐப்ரோ வரைக்கும் இருக்கிற அந்த ஐப்ரோ கார்னர் வரைக்கும் இருக்கிற முடி எடுத்து பின்னாடி கிளிப்பு வச்சு செக்யூர் பண்ணிடுறேன். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த நம்ம ஸ்க்ரோல் பண்ணோம் இல்லைங்களா, அதுக்கு அடியில் கொஞ்சம் முடி இருக்கும் இல்லைங்களா, அந்த முடியவும் கொஞ்சம் காதோடு சேர்த்து காது சைடு இருக்கு இல்லைங்களா அது வரையும் சேர்த்து அதே மாதிரி ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இப்போ அதுக்கு அந்த மேல் பக்கம் சுற்றின முடிக்கு உள்ளேருந்து அந்த முடி வரும். பார்க்க அழகாக இருக்குங்க. அது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரும். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. அந்த மாதிரி அடுத்து மறுபடியும் கிளிப் வச்சு நான் செக்யூர் பண்ணிடுறேன். ரொம்ப சிம்பிளுங்க. பார்க்க ரொம்ப சிம்பிளாக செய்கிற மாதிரி இருக்கும். ஆனால் பின்னாடி ஹேர் ஸ்டைல் பார்க்கும்போது ரொம்ப க்யூட்டாக இருக்கும். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். அதே மாதிரி அந்த சைடு வந்துட்டு ஏற்கனவே முறுக்கி இருக்கிற முடிக்கு கீழே இருக்கிற முடியை மறுபடியும் அதே மாதிரி சீப்பு வச்சு வந்துட்டு கோம் பண்ணி பின்னாடி கொண்டு போய் செக்யூர் பண்ணிடுறேன். என்னோடய சேனலில் தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் தான் எனக்கு அடுத்தடுத்து வீடியோஸ் மேக் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க பட் சப்ஸ்கிரைப் பண்ணுறது இல்லை. நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா தான் நான் அடுத்தடுத்து வீடியோஸ் மேக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நான் கிளிப்பு வச்சுட்டு பின்னாடி செக்யூர் பண்ணிடுறேன். இப்போ பாருங்கள் 2 ஸ்டெப் வந்துருக்கு பாருங்கள். மேலே ஒரு லைன் கீழே ஒரு லைன் அதே மாதிரி இருக்குது. இதுக்கப்புறம் நம்ம கீழே அடுத்தது லைன் எடுத்திங்களா 3ஆவது ஸ்டெப், அதுக்கு கீழே இருக்கிற முடியவை மறுபடியும் அதே மாதிரி நான் சீப்பு வச்சு கோம் பண்ண முடியல. நான் வந்து கையிலே பிரித்து எடுத்துக்கிறேன். நாங்கள் சிக்கு எதுவும் இல்லை, அதனால் நான் கையிலே வந்துட்டு பிரித்து எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் அது கிளிப்பு வைக்க முடியாது, கொஞ்சம் ஜாஸ்தி நம்ம முடி எடுக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் கம்மி முடி இருந்துச்சுன்னா அவ்வளோதாங்க. இப்படியே நீங்கள் விட்டுட்டீங்களா செம்ம அழகாக இருக்கும். ஷார்ட் ஹேர் இருக்கிறவங்களுக்கு இப்படியே அழகாக நீங்கள் பூ வச்சுட்டு செக்யூர் பண்ணலாம், இல்லை பேண்ட் வச்சு செக்யூர் பண்ணலாம், இப்படியே ஃப்ரீ ஹேர் கூட விடலாம். எனக்கு லாங் ஹேர்ன்றதுனால நான் காதுகிட்டலாம் ஒரு மாதிரி நசுன்னு இருக்கும் இல்லைங்களா முடி, அதனால் அது பக்கம் இருக்கிற முடி அதுக்கு கீழே இருக்கிற முடியை வந்துட்டு பிரித்து எடுத்துக்கிறேன். இதுக்கு முன்னாடி கம்மியாக முடி எடுத்தோன்றதுனால நம்ம கிளிப்லேயே நின்றுடுச்சு. பட் இப்போ நம்ம கையிலே பிரித்து எடுத்ததுனால எனக்கு முடி கொஞ்சம் ஜாஸ்தி இருக்குது இல்லைங்களா, அதனால் கிளிப்பில் நிற்காது. அதனால் ஒரு கேட்ச் வச்சுருக்கேன். அப்புறம் கேட்ச் வச்சு அப்படி டைட்டாக செக்யூர் பண்ணால் அப்படியே நின்றுக்கும். பாருங்கள் இப்போ 3 ஸ்டெப் எப்படி இருக்குன்னு அழகாக பார்க்குறதுக்கும் உள்ளுக்குள்ளே இருக்கும். ரொம்ப அழகாக இருக்கும் பின்னாடி இருந்து பார்க்குறதுக்கு. நீங்கள் இப்படியே வந்துட்டு காலேஜ் போகலாம், ஆஃபீஸ் போகலாம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் சூப்பராகவும் ரொம்ப கிராண்டாக இல்லாமல் ரொம்ப எலிகெண்ட்டான ஒரு லுக்கை நமக்கு கொடுக்கும். இதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு வந்துட்டு நம்ம ஒரு மாதிரி முடியலாமல் இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா அப்படி குட்டி அந்த பேபி ஹேர்ஸ்லாம் ஃப்ரண்ட்டில் எடுத்து விட்டுருங்க. அவ்வளோதாங்க. நான் வந்துட்டு இது காலேஜ் கோயிங் கேர்ள்ஸ்க்கு அல்லது ஆஃபீஸ் கேர்ள்ஸ்க்கு அந்த அவங்களுக்கு யூஸ் ஆகணுன்றக்காக நான் கீழே பின்னி போடலை. அப்படி இதிலே வந்துட்டு பூ வச்சு உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்கள் பூ வைக்கலாம், இல்லைனா வைக்காமல் கூட இப்போலாம் ஆஃபீஸ் போகிறீங்க. நிறைய பேர் இப்போலாம் பூ வைக்கிறது கிடையாது. நான் வந்துட்டு பூ வச்சு காமிக்கிறேன். சாரிங்க, தொண்டை வந்து ஊருக்கெல்லாம் போயிட்டு பயங்கர மழை ஊரில், அதனால் வந்துட்டு தொண்டை கட்டிக்கிச்சு. கொஞ்சம் வாய்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க.
பூ வச்சுட்டு இந்த ஹேர் ஸ்டைலை நான் கம்ப்ளீட் பண்ணிடுறேன். ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது எந்த மாதிரியான ஒரு ஹேர் ஸ்டைல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த ஹேர் ஸ்டைலை உங்களுக்காக ட்ரை பண்ணி காமிக்கிறேன். இதுக்கப்புறம் வந்துட்டு இன்னமும் மிஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு எப்பயும் போல் வழக்கம் போல் தாங்க பொட்டு வைக்க மறந்துட்டேன். ஸோ வந்துட்டு ஒரு குட்டி பொட்டெல்லாம் வச்சுட்டு இந்த ஹேர் ஸ்டைலை நான் கம்ப்ளீட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹேர் ஸ்டைல் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினைக்கிறேன். இந்த ஹேர் ஸ்டைல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், டாடா.